Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry example 5.10. The line R passes through the points -2, 2 and 5, 8 and the line S passes through the points -8, 7 and -2, 0 is the line R perpendicular to S. அதாவது ஒரு லைன் R என்பது உங்களுக்கு இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, லைன் S என்பது இந்த மாதிரி பாஸ் ஆகுது, இந்த பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகுது, இந்த லைன் பெர்பெண்டிகுலர் டு S ஆன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெர்பெண்டிகுலர்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்லோப் வந்து உங்களுக்கு -1, ரெண்டு ஸ்லோப் மட்டும் பார்த்தீங்கன்னா -1 கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு பெர்பெண்டிகுலர். இது கிடச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து சம்மு ஓகே -1 கிடைக்கணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஆரோடைய ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஆர் is equal to slope of R in the line. Slope of the line R போட்டுக்கோங்க. இல்லைனா slope of the line R is equal to ஃபார்முலா என்னது, 2 பாயிண்ட் கொடுத்துனா ஃபார்முலா y2 - y1, அதே ஃபார்முலா தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு m2 ஃபார்முலா வந்து y2 - y1 by h2 - h1, இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு y2 - y1. ஸோ this is x1 y1 h2 y2. அது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 8 - 2 by 5 -2. ஸோ இது உங்களுக்கு 6 -1 + 7, 6/7. ஸோ அடுத்தது பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் லைன் எஸ் என்ற லைனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ 0 - 7 y2 - y1 வந்து 0 - 7 -2 -8. ஸோ -7 5 -2 -1 + 8. ஸோ -7 by 8 - 2 6. -7/6. ஸோ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். m1 × m2 = -1 சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ m1 × m2 என்னது, m1 உங்களுக்கு 6/7 இன்ட்டு இது வந்து -7/6. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -1 தான் வருது. ஸோ இதை உங்களுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு -1 வரும். ஸோ m1 × m2 = -1 கிடச்சி. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம், திஸ் லைன் R is perpendicular to line S சொல்லி சம்ம நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.